அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். B2 விமானத்தாலும் தகர்க்க முடியாத ஈரானின் அணுசக்தி நிலையம் அம்பலமான தகவல். டிரம்பின் அமெரிக்க குடியுரிமை மாற்ற சட்டம் உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. தாய்லாந்தில் பிரதமர் பதவி விலக கோரி போராட்டம். இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் குடிமக்கள். பிரதமர் நெதன்யாகுவுக்கு கடும் கண்டனம். தொழில்நுட்ப கோளாறு, சென்னை பேங்காக் விமான சேவை ரத்து. ஒடிசா கோவில் திருவிழாவில் கூட்ட நெரிசல், 3 உயிரிழப்பு. இஸ்ரேல் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்தால் ஈரான் பதிலடி கொடுக்கும். அஸ்தியில் மோசடி செய்த அமெரிக்கர் குவிக்கப்பட்டு கிடந்த சடலங்கள். தற்கொலை தாக்குதலில் 16 வீரர்கள் உயிரிழப்பு. இந்தியாவை குற்றம் சாட்டிய பாகிஸ்தான். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் இஸ்பஹான் அணுசக்தி வளாகத்தில் பங்கர் பஸ்டர் பயன்படுத்துவதை அமெரிக்க ராணுவம் வேண்டுமென்றே தவிர்த்தது என்ற தகவல் தற்போது கசிந்துள்ளது. குறித்த வளாகம் பூமியிலிருந்து மிக ஆழமாக அமைந்துள்ளது. பெரிதும் பேசப்பட்ட B2 குண்டுவீச்சு விமானங்களால் சேதப்படுத்த முடியாது என்பதை அதிகாரிகள் உணர்ந்ததாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஜெனரல் டான் கெய்ன் ஒரு ரகசிய செனட் மாநாட்டில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் 60% சேமித்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்காவின் GBU-57 என்ற பெரிதும் கொண்டாடப்படும் வெடிகுண்டால் எட்ட முடியாத அளவுக்கு புதைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த நிலையத்தின் பூமிக்கு மேலிருக்கும் கட்டுமானங்களை அமெரிக்காவின் ஏவுகணைகள் சேதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் போர்டோ மற்றும் நடான்ஸ் அணுசக்தி நிலையங்கள் மீது B2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் குண்டுகளை வீசின. இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தை தகர்க்க வேறு திட்டங்கள் தேவைப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஈரானின் பெரும்பாலான அணுசக்தி பொருட்கள் இஸ்பஹான் மற்றும் போர்டோவில் குவிந்துள்ளதாகவும் CIA இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் B2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களால் ஈரானின் மொத்த அணுசக்தி நிலையங்களும் சிதைக்கப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இனி ஈரான் பல ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆயுத நிபுணர் ஜெஃப்ரி லூயிஸ் பகுப்பாய்வு செய்த செயற்கைக்கோள் படங்களில் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு இஸ்பஹானின் சுரங்கப்பாதைகளுக்கு அருகில் வாகனங்கள் இருப்பதையும் ஜூன் 27ஆம் தேதிக்குள் நுழைவாயில்கள் மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் இந்த நிலையில் அவர்கள் யுரேனியம் மொத்தம் நகர்த்தியிருக்கலாம் என்பதையும் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்பஹான் நிலையத்தை பொறுத்தமட்டில் 30,000 பவுண்ட் எடை கொண்ட குண்டுகளாலும் நெருங்க முடியவில்லை என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் மாற்றம் செய்து ட்ரம்ப் கையொப்பமிட்ட நிர்வாக உத்தரவுக்கு நாடு முழுவதும் விசாரணை நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியாது என அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அமெரிக்காவில் பிறந்த எவரும் அந்நாட்டு குடிமகன் என்பதற்கு அமெரிக்காவின் பிறப்புரிமை குடியுரிமை உத்தரவாதம் அளிக்கின்றது. இந்த குடியுரிமை என்பது அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் 14வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டது. இது பிற நாடுகளில் இருந்து உரிய சட்ட ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கும் தற்காலிகமாக அமெரிக்கா சென்றவர்களுக்கும் அந்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற வழிவகுத்துள்ளது. இவ்வாறு குடியுரிமை பெறுவதில் மாற்றங்களை செய்யும் நிர்வாக உத்தரவில் கடந்த ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டார். இந்த நிலையில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர் அந்நாட்டில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக இருந்தாலோ அல்லது தற்காலிகமாக தங்கியிருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இந்த உத்தரவு அமெரிக்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வழக்குகளை விசாரித்த அந்நாட்டு விசாரணை நீதிமன்றங்கள் அந்த உத்தரவை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த தடை விதித்துள்ளது. இந்த தடைக்கு எதிராக அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த மனுக்களை விசாரித்த 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் 6 நீதிபதிகள் தங்களது தீர்ப்பை அறிவித்துள்ளனர். தாய்லாந்து பிரதமர் மேதோக் தான்
ஜினோவத்ரா ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வருகின்றது. இந்நிலைய பிரதமர் பேதோங் திரான் ஜினோவத்ரா கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் கேன் சென்னுடன் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். இதில் தாய்லாந்து இராணுவ தளபதி விமர்சிக்கும் வகையில் பிரதமர் ஜினோவத்ரா பேசியுள்ளார். இந்த உரையாடல்கள் கசிந்ததை அடுத்து பிரதமர் ஜினோவத்ராவுக்கு எதிராக அதிருப்தி எழுந்துள்ளது. மே 28 கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையை கையாண்ட விதம், தற்போதைய தொலைபேசி உரையாடல் எதிரொலியாக பிரதமருக்கு எதிர்ப்பை இழுத்துள்ளது. இதன் காரணமாக பிரதமர் பேதோங் திரான் ஜினோவத்ரா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது. இதனை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகர் பாங்காக்கில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் வசிக்கும் இஸ்ரேலிய பொதுமக்கள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை தாக்கியுள்ளனர். பாலஸ்தீன கிராமமான காப் மேலிக்கிற்குள் பொதுமக்கள் நுழைவதை தடுக்க முயன்ற போது இந்த தாக்குதல் நடந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் இராணுவ வாகனங்களுக்கும் தீ வைத்துள்ளனர். அவர்கள் கூட்டத்தை நெருங்கிய போது அவர்கள் படையினரை தாக்கி பாதுகாப்பு வாகனங்களை அழித்ததாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களை கலைக்க வானத்தை நோக்கி 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான தாக்குதல் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். இந்த மக்கள் ஒரு சிறுபான்மையினர் என்றும் அவர்கள் இஸ்ரேலின் பெரும்பான்மையான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றும் நெதன்யாகு மேலும் கூறினார். ஆனாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. சென்னையில் இருந்து இன்று தாய்லாந்து புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக் நோக்கி 146 பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட தயாரானது. இதையடுத்து விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து கடைசி நேரத்தில் விமான பிரச்சினையை கண்டறிந்ததால் விமானம் ரத்து செய்யப்பட்டது. தற்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி நடந்து வருகிறது. பயணிகள் அனைவரும் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமம் அடைந்துள்ளனர். விமானம் இன்று இரவு அல்லது நாளை காலை தாய்லாந்துக்கு புறப்படும் என தாய் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலின் ரத திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளதோடு 10 பேர் காயமடைந்துள்ளனர். சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் திரண்ட வேளையில் கூட்ட நெரிசல் அதிகரித்ததை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நெரிசலில் சிக்கி 2 பெண்கள் உட்பட 3 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார், தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தனர். பின்னர் வெகு நேரத்துக்கு பிறகே பக்தர்கள் கூட்ட நெரிசல் கட்டுக்குள் வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் நடந்தால் தீர்க்கமான பதிலடி கொடுக்க தெஹ்ரான் முழுமையாக தயாராக உள்ளது என்று ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மீண்டும் ஆக்கிரமிப்பை தொடங்கினால் தீர்க்கமான பதிலடி கொடுக்க ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது என்று ஈரான் படைகளின் தலைமை தளபதி கூறினார். போர் நிறுத்தம் உட்பட அதன் கடமைகளுக்கு எதிரியின் உறுதிப்பாடு குறித்து கடுமையான சந்தேகங்கள் இருப்பதாக அவர் கூறினார். மேஜர் ஜெனரல் சையீத் அப்துல் ரஹீம் மௌசவி சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மானுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது அவர்கள் சியோனிச ஆட்சி மற்றும் அமெரிக்காவால் தணிக்கப்பட்ட 12 நாள் போர் மற்றும் பிராந்திய மற்றும் இருதரப்பு பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்தனர். அந்த அழைப்பில் மேஜர் ஜெனரல் மௌசவி ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கட்டுப்பாடு மற்றும் வாஷிங்டனுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதிலும் சியோனிச ஆட்சி மற்றும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நிகழ்ந்ததாக கூறினார். இந்த 2 ஆட்சிகளும் எந்த ஒரு சர்வதேச விதி அல்லது விதிமுறைக்கும் எந்த அர்ப்பணிப்பையும் காட்டவில்லை. மேலும் இது 12 நாள் திணிக்கப்பட்ட போரின் போது உலகிற்கு நிரூபிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். போரை தொடங்கியவர்கள் நாங்கள் அல்ல, ஆனால் ஆக்கிரமிப்பாளருக்கு முழு பலத்துடன் பதிலளித்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவில் 190 சடலங்களை பதுக்கி வைத்து அவற்றை எரித்ததாக கூறி போலி அஸ்தி கொடுத்து ஏமாற்றிய நபருக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொலராடோ மாகாணத்தின் பென்ட்ரோஸ் பகுதியில் இறுதிச் சடங்கு நடத்தும் நிலையத்தை நடத்தி வந்த நபர் ஒருவருக்கு சொந்தமான பாழடைந்த கட்டிடம் ஒன்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியில் வசிப்பவர்கள் கடந்த 2023 போலீசாருக்கு புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து போலீசார் குறித்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது 190 உடல்கள் ஒன்றின் மேலொன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு சிதைந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். குறித்த நபர் கொரோனாவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை எரிப்பதற்காக அந்த நாட்டு அரசாங்கத்திடமிருந்து இந்திய மதிப்பில் 8 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளார். அத்துடன் உடல்களை எரித்ததாக கூறி உறவினர்களிடம் போலி அஸ்தியை வழங்கியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த அந்த நாட்டு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபருக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை விதித்துள்ளது. மேலும் சடலங்களை குவித்து வைத்தது தொடர்பாக அவர் மீது மற்றொரு வழக்கு பதிவு செய்து தனியாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள வட வசிரிஸ்தான் மாவட்டத்தில் சனிக்கிழமை ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது. வெடிபொருள் நிரப்பப்பட்ட வாகனம் ராணுவ கான்வாய் மீது மோதியதில் 16 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். 2 வீடுகளின் கூரைகளும் இடிந்து விழுந்ததில் 6 குழந்தைகள் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தலிபானின் ஒரு பிரிவான கபீஸ் உல் பகதூர் ஆயுத குழுவின் தற்கொலைப்படை பிரிவு பொறுப்பேற்றுள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா ஆதரவளித்த பயங்கரவாதிகள் தான் காரணம் என்று பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை இந்தியா கடுமையாக நிராகரித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீன் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டு அவமதிப்புக்குரியது என்று கூறி நிராகரித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.